Galata Village family, please subscribe. பா தங்க பொண்ணு என்ன டேஸ்ட் பாத்தியா? ஆமாக்கா, காய் பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு? ஆமா தங்க பொண்ணு, என்ன பெருசா இருக்கு, பலாப்பழ மாட்டா. ஆமாக்கா. ஏய் சீலா, நீயும் எடுத்து தின்னு. ஏன் கையை மட்டும் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கா? என்னன்னே தெரியல தங்க பொண்ணு, 2 நாளா உடம்புக்கே முடியல, தலையெல்லாம் சுத்துறாப்புல இருக்கு. ஏன் செல்வா கூட உனக்கு ஏதாவது பிரச்சனையோ? இல்லக்கா, என்னன்னே தெரியல, மேலுக்கு தான் முடியல. அப்ப செல்வா கிட்ட சொன்னா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன், அதுக்கே மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க, எடுத்து தின்னு. வேண்டக்கா. சீலா, இப்பவே எடுத்து சாப்பிட்டுக்க. அப்புறம் நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது சொல்லிட்டேன். என்ன இனிப்பா இருக்குக்கா? ஆமா தங்க பொண்ணு, போகும்போது ஒரு 4 காய் பறிச்சு போட்டு போயிடணும், பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம்ல. ஆமாக்கா, நல்லா 4 பறிச்சுட்டு போய் உப்பு மிளகாயெல்லாம் போட்டு தின்னோன்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்படி இருக்குங்கா. தங்க பொண்ணு, இந்த கீதால பாத்தியா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு? அவளுக்கு என்னக்கா, நல்லா தானே இருக்கா? நல்லாதாமா இருக்கா. அவகிட்ட கேட்டுக்கு அவளுக்கெல்லாம் என்ன கேடு, நீயே சொல்லு. வெளிநாட்டுல இருந்து அவன் புருஷன் காசு அனுப்புறான், பத்தாததுக்கு அந்த காசு இந்த காசு எல்லாம் வருது. இப்ப என்னமோ சிக்கனை வறுத்து வீடு வீடா வித்துட்டு இருக்காளாம் தங்க பொண்ணு. என்னக்கா சொல்றீங்க? அப்படி அவசியம்? அட ஆமாம்மா, நான் என்ன பொய்யா சொல்லுறேன். அந்த தெருமுக்குல இருக்க ரோட்ல கடை போட்டுதான் விக்கிறாளாம். வரவங்கெல்லாம் வாசனையே சும்மா நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு கப்பும் வாங்கி தின்னுட்டு போறாவலாம். வீட்டுக்கு வாங்கிட்டு போறவங்களும் இருக்காங்களா. வியாபாரம் ஒரு நாளைக்கே 1000 2000 ஆகுதாம தங்க பொண்ணு. அப்படியாக்கா? அப்படி என்னக்கா போட்டு சம்பாலா இருக்கும்? வெளிநாட்டுல இருந்து அவன் புருஷன் ஏதோ மசாலா அனுப்புறானாமா, அதை கலந்துதான் போட்டு விக்கிறானே எல்லாரும் பேசிக்கிறாங்க. சிக்கன் தான் இப்ப சாப்பிடக்கூடாதுன்றாவளேக்கா? அதெல்லாம் சும்மா தங்க பொண்ணு, ஆளுக்கு சொல்றதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாவ. ஆனா நம்ம ஆளுக வாசனை சும்மா வந்தாலே போய் வாங்கி தின்னுறாவங்கம்மா. ஆமாக்கா, இருக்கலாம். வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வியாபாரம் செய்வாளா இருக்கும். ஆமா தங்க பொண்ணு, நாம தான் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு ஏதோ ஒண்ணு இப்படி பெருச்சு தின்னுக்கிட்டு கிடக்கும். நாமளும் அப்படி இப்படி ஏதோ ஒண்ணு செஞ்சாலும் ஆகும். நாம எனக்கா செய்ய முடியும்? நாம வீட்டுல இருக்கிறதே பொறுக்க முடியறது இல்ல, இதுல வேலைக்கு வேற போயிட்டா சம்பாதிக்கிறதுல தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் பேசுவாங்க. நீங்க சும்மா இருங்க. சீலாவுக்கு உண்மையிலேயே உடம்பு சொகல்ல போல இருக்கே. கீதாவை பத்தி பேசியும் எதுவுமே பேசாம இருக்கா? என்னம்மா எல்லாரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? அட ராணியக்கா, என்ன 2 பேரும் ஜோடியா சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, நல்ல ஜோடிதான். ஆமா, நாங்க 2 பேர் கல்யாணம் கட்டிக்க போறோம் பாருங்க, நல்ல ஜோடிங்கிறதுக்கு. மாரியக்காக்கு எது சொன்னாலும் பட்டு பட்டுன்னு கோவம் வந்துருது. ராணியக்கா உட்காருங்க. மாரியக்கா, இந்தாங்க ஒரு கொய்யாப்பழத்தை தின்னுங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம்மா, நீங்களே தின்னுங்க. அட சாப்பிடுங்க மாரியக்கா, நல்ல சுவையா இருக்கு. எனக்கு வேண்டாம், அந்த திருட்டு கொய்யாவை நீங்களே தின்னுங்க. ஆமாக்கா, நேத்து நாயக்கன் தோட்டத்துக்கு 3 பேர் ஜோடி சேர்ந்துட்டு போனால, அங்க போய் திருடி எடுத்துட்டு வந்திருக்காங்கக்கா. ஊரே நாறுது. ஐயோ, என்னமா இது? ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லக்கா, இது எங்க வீட்டுக்காரர் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாரு. எங்க இருந்து? நாயக்கன் தோட்டத்துல இருந்தோ? ஐயோ இல்ல மாரியக்கா, விடுங்க. என்னத்த விடுறது, சரியான திருட்டு களவாணி பிள்ளைங்க. அந்த நாய்க்கன் என் வீட்டுக்காரோட கூட்டாளிக்கா. வீட்டுக்கு வந்து காலையில ஒரே புலம்பலு, வாயிலேயே எட்டி உதச்சிட்டு வேற வந்திருக்காளுங்கக்கா. என்னத்தக்கா சொல்றது? அப்புறம் இவருதான் விடுப்பா, எல்லாம் நம்ம பிள்ளைக்கு தான், யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காதன்னு சொல்லி சமாதானம் பண்ணி கொய்யாக்கான ரூபாயே கொடுத்து விட்டாருக்கா. ரூபாயை கொடுத்து விட்டாரா? ஏக்கா ரூபாயெல்லாம் கொடுத்தீங்க? எல்லாம் எங்க தலை எழுத்தம்மா. நீங்க 3 பேரும் என் வீட்டுக்கு பிள்ளையா பிறந்திருக்கீங்கல்ல, அதனாலதான் ரூபாயா கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கோம். மாரியக்கா தான். மாரியன்னு சூப்பரோ சூப்பர். தங்கச்சி கிழக்காக இத கூட பண்ணாம இருந்தா எப்படி? ஆமா, உங்கள மாதிரி திருட்டு களவாணி பிள்ளைங்க இருந்தா விளங்கினாப்லதான். ஆமா, இவையும் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா. என்னமா சீலா, என்னாச்சு? என்னன்னே தெரியலக்கா, மேலுக்கே முடியல. ஏன், உனக்கு என்ன கேடு? நேத்து நல்லா திருடுறதுக்கெல்லாம் போயிருக்க, இப்ப என்ன? சீலை, என்னாச்சு? ஐயோ சீலா, பாத்து மெல்ல. கண்டது எதையாவது தின்றுப்பாலா இருக்கும், அதான் இப்ப எல்லாம் வெளியே வருது. அடுத்தவன் வைத்தறிச்ச சும்மா விடுமா? இருமா மாதிரி என்ன ஏதுன்னு பாப்போம். அம்மா முடியலையே. அட என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியலையே. சீலா, உட்காருமா அப்படியே. என்னத்த தின்னு தொலைச்சா இப்படி வாந்தி எடுக்கற? ஒண்ணுமே சாப்பிடலக்கா. ஏக்கா, அந்த வயசான தாத்தா போறாவ, அவளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேப்பமா? ஏ தாத்தா. குமார தாத்தா, இங்க வாங்க. ஐயா, இங்க கொஞ்சம் வந்துட்டு போங்களே. என்னம்மா, ஏன் கூப்பிட்டீங்க? ஐயா, இந்த பிள்ளைக்கு ஒரே வாந்தி மயக்கமா இருக்குன்னு சொல்றா, கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்களே. இங்க வாம்மா. பிள்ளை உண்டாயிருக்கும்மா. ஐயா, உண்மையாலுமே சொல்றீங்க? ஆமாம்மா, நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. நல்லாரு தாயி. சீலா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமாம்மா சீலா, இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சந்தோஷமான விஷயத்தை
உடனே சொல்லணும். அட பரவாயில்லையே, மேலுக்கு வலிக்குன்னு இப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டாலே. இனி சீலா விஷயத்துல ஒரே கொண்டாட்டம் தான் செல்வண்ணாக்கு. இங்க பாருமா சீலா, இனி பத்திரமா ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன? சரிக்கா. சரிக்கா சரிக்கான்ட்டு இவளுகளோட சேர்ந்து ஆடிட்டு திரிஞ்சிடாத, அவ்வளவுதான். ஆமா ஆமா, ஆடிட்டு திரிஞ்சிடாத. மாரியக்கா கூட சேர்ந்து ஆடிட்டு திரி. வாய மூடு வலி, நான் என்ன உன்ன மாதிரி ஆடுகாலியா? நான் இப்ப என்னக்கா சொல்லிட்டேன், எதுக்கு இப்படி ஏசுறீங்க? என்ன வயசு வித்தியாசம் இல்லாம ஆடுகாலியான்னு கேக்குறேன்? ஆமா சொன்னேன், ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், அது ஒரு தப்பா? வள்ளியக்கா என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பேசிருக்க கூடாது. வள்ளியக்காவே ஓடி ஆடி வேலை செய்யறாவ, அவங்க என்ன ஆடுகாலியா? சரியான ஓடுகாலி. ஏன்கா சிரிக்கிறீங்க? தங்க பொண்ணு வாய மூடிட்டு இருந்துரு, சொல்லிட்டேன். ஏன்கா எதுவும் தப்பா பேசிட்டானோ? என்ன தங்க பொண்ணு பேச்சுது? வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறியா பாரு. உன் பிள்ளைய கைக்கு வர மாதிரி இருக்கா. இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? போங்க, ஆளாளுக்கு போய் வேலைய பாருங்க. ஏதோ தப்பா சொல்லிட்டனோ? சரிக்கா, நான் பிறகு வாரேன். மாரியக்கா சாரி. யாரையாவது பூரியாவது வாய மூடிட்டு போ அந்தால. சீலா, காலையில இருந்து சாப்பிடலன்னு சொன்னியே, ஏதாச்சும் வேணுமாமா? அக்கா, நீங்க மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பீங்கல்ல, எனக்கு கொஞ்சம் செஞ்சு தாரீங்களா? சரிம்மா சீலா, நீ சாப்பிடாத, 10 நிமிஷத்துல சுட சுட செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்ன? சரிக்கா. இன்னும் ஏங்க உட்காந்துருக்க? எந்திரிச்சு போ. வாரேக்கா. அக்காக்கு நல்லா அடி கொடுத்துட்டா தங்க பொண்ணு. சீலா, பார்த்து பத்திரமா இரு. குடிக்கிறதுக்கு அது இதுன்னு குடிச்சுக்கிட்டு இருக்காத. நான் தோப்புல இருந்து இளநி 10 இளநி கொண்டாந்து போடுறேன், குடிமா. சரிக்கா. சீலு ஏங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன? நாளைக்கே டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், போலாம். சரிங்க. என்ன மாரியக்கா வெக்க வெக்கன்னு எங்க போய்கிட்டு இருக்கீங்க? சீலா மீன்கறி கேட்டா இல்லம்மா, அதான் புளிப்பா வச்சு எடுத்துட்டு போறேன். அதுக்குள்ள ஆக்கிட்டீங்களாக்கா? இப்பதான் போன மாதிரி இருந்துச்சு. ஆமாம்மா, அவளே காலையில இருந்து சோறு தண்ணி உங்காம இருக்கா, அதான் மடமடன் செஞ்சு எடுத்துக்கிட்டு போறேன். போய் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஓவர் கவனிப்பால இருக்கு. என்னம்மா மாரியக்கா, என்ன இது இத்தனை இளநீ வெட்டிட்டு எங்க போறீங்க? விக்கவா? ஆமா, விக்கிறதுக்கு தான் போறாங்க. சீலாக்கு. சீலாவுக்கா? ஏக்கா, அவ வீட்ல தண்ணி இல்லையா? இல்ல வள்ளி, வெயில் கொள்ளுன்னு கொள்ளுது. இந்த 4 இளநீ வெட்டி போட்டா பிள்ளை குடிச்சுக்கிட்டு கிடப்பால, அதான் எடுத்துக்கிட்டு போறேன். நீ ஏன் இங்க சுத்தி திரியிற? சீக்கிரம் வீட்டுக்கு போ. என்னடா இது, ராணி அக்கா என்னன்னா மீன்கறி கொண்டு போறாங்க, மாரியக்கா என்னன்னா இளநீ வெட்டி கொண்டு போறாவ. ஓவர் கவனிப்பால இருக்கு. வள்ளி, ஏங்க எங்க போயிட்டு வாரீங்க? இவ்வளவு நேரம் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குது ஊருக்குள்ள? நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? இப்பதானே வாரே, என்ன விஷயம் நடந்துச்சு? உங்களுக்கு தெரியாதாங்க? உடனே உங்க தம்பி போன் போட்டு முதல்ல உங்களுக்கு சொல்லி இருப்பான். சொல்லலம்மா, என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம சீலா இருக்காளே, அவ பிள்ளை உண்டா இருக்காளாமா. அப்படியா? சொல்லவே இல்ல. இரு, நான் செல்வாக்கு போன் அடிக்க. எங்க இருந்தங்க, அதுக்குள்ள எதுக்குங்க போன் அடிக்கீங்க? ஏய், என்ன சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, பிள்ளைங்க கிட்ட பேச வேண்டாமா? பேசலாம் பேசலாம், அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேளுங்க. சீலா உண்டா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என்ன கவனிப்பு. ராணி அக்கா மீன்கறி கொண்டு போறாங்க, மாரி அக்கா தோப்புல இருந்து அத்தனை இளநீ கொண்டு போறாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? ஏங்க நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு வள்ளி, நான் சீக்கிரம் செல்வா கிட்ட பேசணும். இல்ல, சீலா பிள்ளை உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சது இந்த கவனிப்பு கவனிக்கிறாங்களே, நானும் உண்டாயிருக்கேன்னு சும்மா ஒரு பொய்ய சொல்லிடுவோம். உடனே நமக்கும் மீன்கறி இளநீ அது இதுன்னு கிடைக்கும்ல, அதை வச்சு மாச செலவை தாட்டி போடலாம். என்ன சொல்றீங்க? ஏய் அம்மா, உதச்சு போட்டானே. பொய்யா சொல்லிய? அடிக்காதீங்க, விடுங்க. அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். விடுங்க, தெரியாம சொல்லிட்டேங்க. கேவலம் சோத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் ஒரு பொம்பளையா? ஆயம்மா, முடியலையே. ஆயம்மா. ஓ, அந்த ஆளு ஒளிஞ்சு இரு, உன்னை வந்து பேசிக்கிறேன். சை. ஹலோ செல்வா. என்னே? ரொம்ப சந்தோஷப்பா. பிள்ளை என்ன செய்யறா? உக்காந்துருக்கானே. சரி சரி, ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்குனியா? எப்போ போறீங்க? நாளைக்கு தானே வர சொல்லிருக்காவ, நாளைக்கு போயிட்டு வரேன்னே. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். என்ன, பிள்ளைக்கு நல்லா சாப்பிடுறதெல்லாம் வாங்கி கொடு. நான் சாயங்காலம் வந்து பாக்குறேன் செல்வா. சரிண்ணே வாங்க. மைனி என்ன பண்றாவ? அவங்களையாவது வர சொல்லுங்க. உன் மைனி செத்துட்டா. நீ வெயி, நான் மட்டும் வாரேன். பாவி மனுஷா, இடுப்ப உடைச்சிட்டியே.